ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் என்னும் நிகழ்ச்சியை நாம் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மகர ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும். மகர ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு கேது வந்திருக்கிறது, 8ஆம் இடத்திற்கு ராகு வந்திருக்கிறது. 2இல் கேது, 8இல் ராகு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு இதுதான். ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே, ஆகஸ்ட் துவக்கத்திலே குரு பெயர்ச்சி நிகழும் பொழுது 8ஆம் இடமாகிய சிம்மத்திலிருந்து 9ஆம் இடமாகிய கன்னிக்கு குரு சென்றுவிடும். அதன் பிறகு ராசிக்கு குரு பார்வை. 8ஆம் இடத்திலே ராகு குரு இணைந்திருக்கும் பொழுது கேதுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறது. ஆகவே கேது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் பண வரவு தடைப்படும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் ஏதாவது வர வேண்டியிருந்தால், சார் வாங்க வந்து வாங்கிக்கங்க, இன்றைக்கி பேமெண்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. நீங்கள் ரொம்ப உடனே அப்படியே இந்த திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி முதல்ல அந்த பால்காரன் கணக்கை தீர்த்தணும் அப்படின்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு போவீங்க. அங்கே போனாக்கா சைன் பண்ணுறவர் வரல சார், நாளைக்கு வாங்கன்றுவாங்க. அப்புறம் பார்த்தா அது ஏதோ ஒரு காரணத்தால் நின்று போயிடும். இதெல்லாம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ஸ். ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி பணத்தோடு வரப்போகிறோம்னு நினச்சிட்டு போகும்போது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது ஷாக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரியான சில எதிர்பாராத ஏமாற்றங்களை 2இல் கேது கொடுக்கும். ஜாக்கிரதை. பண விஷயத்தில் யாராவது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஆன வருது போன வருதுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் வராது. நீங்கள் ரொம்ப எதுவும் ஓவராக நம்பிடாதீங்க யாரையும். பொருளாதார விஷயத்திலே சில ஏமாற்றங்களை 2இல் கேது கொடுக்கும். முதல் பாயிண்ட். 2வது, சில நஷ்டங்களையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு டிலே ஆகுது, வரலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள்கிட்டேருந்து தவறான செய்திகளை சொல்லி சிலர் பணத்தை வாங்கி கொண்டு போய்விடுவார்கள். அல்லது நீங்கள் ஏதேனும் ஒரு போலியான நிறுவனத்தில் போய் பணத்தை போட்டு மாட்டிப்பீங்க. ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எதிர்பார்க்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இதுதான் மெயின் ப்ராப்ளம். பொருளாதார நிலையிலே ஏமாற்றங்களோ அல்லது நஷ்டமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே அது யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாகிரதையாக தான் இருக்கணும். சிலர் வேண்டுமென்று ஏமாற்றலாம், சிலர் தெரியாமலே ஏமாற்றி விடலாம். இன்டென்ஷனலாக ஏமாத்துறாங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருதாங்கிறது வேறு விஷயம். ஆக மொத்தம் நஷ்டம் உங்களுக்கு தான். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல், முதலீடு செய்வது, வியாபாரத்திலே கடன் கொடுத்து வியாபாரம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசித்துத்தான் எதையும் செய்ய வேண்டும். 2இல் கேது நிச்சயமாக பணத்தட்டுப்பாடு ஏற்படுத்தும், அல்லது ஏமாற்றத்தை கொடுக்கும், அல்லது நஷ்டத்தை கொடுக்கும்.